ஹாய் எல்லாருக்கும். நேற்று இந்த ஃபுட்பால் ஜெர்சி ஈவெண்ட் கேமில் வந்துருந்துச்சு ப்ரைம் பிளேயர்ஸ்க்கு. சரி ஓகே இதை ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு பார்த்தா, அப்புறம் நமக்கு இந்த ஈவெண்ட்டில் எவ்வளோ நான் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். ஓகே, நம்ம வழக்கமாக பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையுமே போயிட்டு பண்ணிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு காஸ்டியூம் மாற்றுறது, கிளியர் கேச்சஸ் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டோம். எப்பயுமே வழக்கம் போல் இதை பண்ணாமல் எந்த ஈவெண்ட்டையும் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. எல்லாத்துலேயும் இது ஒரு மெத்து மாதிரி நம்மளும் மறக்காமல் இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு எப்பயும் போல் கோல்டு ராயிலே ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்னென்னா இப்போ எங்கிட்ட 1087 டைமண்ட் இருக்குது. இதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு பண்டில் கொடுத்துட்டா போதும் அப்படின்றதா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த ஒரு பண்டில் எடுக்கிறது கூட லக் இருக்காது. ஸோ அதனால் அது ஒரு பண்டிலாவது கொடுத்துருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நானும் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டக்கு டக்குன்னு. எனக்கு நான் லாஸ்ட்டாக அந்த ராய் ஸ்டார் பண்டில் வந்துச்சு பார்த்திங்கன்னா, அந்த ஹெட்டு அதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு அதுலேருந்து ஒரு பண்டில் கூட ஸ்பென்னில் கொடுக்கல. நான் டோக்கன் வச்சு தான் எக்ஸ்சேஞ்சே பண்ணேன் அந்த பண்டிலே. அதே மாதிரி எங்கே இது ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு லாக் அவுட்லாம் அடித்து திரும்ப லாகின்லாம் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ணிங்க பாருங்கள். என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறலாம். ஒரு டோக்கன் தான் கொடுத்தான். இதுக்கு லாக் அவுட் பண்ணாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு. சரி ஓகே, ட்ரை பண்ணுவோம், முயற்சியை மட்டும் விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். எதையாவது கொடுத்துருங்கடா அப்படின்ற மாதிரி. என்ன தான் நம்ம 10 தடவை கிளிக் பண்ணி சுற்றினாலுமே கரீனாக்காரன் கொடுக்க மாட்டான். அவனுக்கு நம்மளோட மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்தா மட்டும்தான் அவன் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி நம்மளும் ஸ்பெண்ட் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திரும்ப திரும்ப விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு உண்மையாலுமே ஒரு பண்டில் கொடுத்தா போதும். ஆனால் எனக்கு பெருசாக இந்த பண்டிலில் எனக்கு பெருசாக பிடிக்கல. எந்த பண்டிலுமே பெருசாக பிடிக்கல. என்ன ஒரே ஒரு விஷயம்னா அதில் அந்த கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நமக்கு தேவையான நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட நேமுமே பின்னாடி ஜெர்சியில் இருக்குது. இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் நான் இதை எடுக்கலான்ற மாதிரி ஒரு டிசைடே பண்ணேன். இல்லைன்னா இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்கள் 287 டைமண்ட்டே வந்துடுச்சு. பட் ஸ்டில் நான் ஒன்று கூட கொடுக்கல. கிட்ட என்ன டோக்கனும் 145 தான் இருக்குது. எங்கே போகிறது, 250 டோக்கன் வேணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும். சரி ஓகே, நம்மளும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவ்வளோதான், கடைசி இந்த 1000 டைமண்டில் கடைசி ஸ்பென்னு. ஐயோ ஏதாவது ஒன்று கொடுத்துடுடா அப்படின்னு தான் இருந்துச்சு. கடைசியாக கொடுத்துட்டாங்க ஒரு பண்டில், எல்லோ கலர் பண்டில். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிக்னிஃபைடாக பிஹேவ் பண்ணேன் உள்ளுக்குள்ள. ஆனால் எனக்கு என்னென்னா எதுக்கு இந்த முன்னாடி இந்த போயான்னு போட்டிருக்கான்னு தெரியல. நல்லாவே இல்லை அது பார்க்குறதுக்கு. ஓகே, அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று கொடுத்தானே. நம்மளும் மறுபடியும் போயிட்டு டைமண்ட் டாப்அப் பண்ணிவிட்டு அண்ணனை மாற்றிட்டு அக்கா வச்சிட்டோம். எல்லாத்தையும் வச்சுட்டு திரும்ப போயிட்டு வழக்கம் போல் ப்ரொசீஜரை பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ஒயிட் கலரை கொடுத்துருங்கடா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒயிட் பிடிச்சிருந்துச்சு, அட்லீஸ்ட் அந்த கலர் பிடிச்சிருந்துச்சு. அதையாவது கொடுத்துருங்கடான்னு தான் பார்த்தேன். அவள் தான் ஃபஸ்ட்டு 90 ஸ்பெண்ட் போடுவோன்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணேன். ஃபைனலி கொடுத்துட்டாங்க. அப்பா ஒரு வழியாக கொடுத்துட்டான். நம்ம டோட்டலாக இது எத்தனை டைமண்ட் எடுத்தோம்னா 1087 இருந்துச்சு. இப்போ ஒரு 90 ஸ்பெண்ட் 9 அதில். ஐயோ எனக்கு மேக்ஸில் நான் ரொம்ப வீக்கு. 1200 and something. ஓகே, நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. அந்த டைமண்ட்டு தான் அதுக்குள்ளே நம்ம எடுத்துட்டோம். ஒரு வழியாக கொடுத்துட்டான். எனக்கு ஹெட்டு பெருசாக பிடிக்கல. ஹெட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இவ்வளோ தான் பண்டில். ஓகே, நல்லா தான் இருக்குது. உங்களுக்கும் வேணுன்னா எடுங்க, டைமண்ட் வச்சுருந்தீங்கன்னா எடுங்க, இல்லைனா எடுக்காதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.